நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பப்பாயா தாங்க எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸ் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பாதி பப்பாளி, அதாவது ஒரு பப்பாளியை கட் பண்ணி பாதி பப்பாளியை பசங்களுக்கும் பாதி பப்பாளியை ஃபுல்லாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுவே எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது. மதியம் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ தாங்க வாங்கியிருந்தேன். வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம வீட்டில் வாழைப்பூ, வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள், இந்த மாதிரியான நல்ல ஒரு நார்ச்சத்துள்ள பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக இருக்கும். அது கூடவே பாகற்காயும் வாரத்தில் 1 நாள் நான் கண்டிப்பாக கம்பல்சரி சேர்த்துப்பேங்க. இந்த மாதிரியான கசப்பு பொருட்கள் எல்லாம் நம்மளும் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி விட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எதையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லா பொருட்களும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான சத்துள்ள பொருட்களை கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். அப்புறம் பின்னாடி இடுப்பு வலி, கை கால் வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராமல் குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்களை பழக்குவோம். அந்த மாதிரி தான் நானும் வந்து இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் கூட கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை சேர்த்து தேங்காய் பூ லாஸ்ட்டாக துருவி போட்டு இறக்கி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மதியானம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. கருணக்கிழங்கு உடல் சூட்டை ரொம்பவே தணிக்கும். ரொம்ப ஹீட் உள்ளவங்க, ஹீட் பாடியாக இருக்குது, எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி கருணக்கிழங்க வாரத்தில் 2 நாள் மசியல் பண்ணியோ குழம்பு வச்சோ சாப்பிடுங்க. நாளைக்கு பச்சை பயிறு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கே வந்து ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது முளை கட்டி சூப்பராக பயிர் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ரெடி ஆகிருக்கும். அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தாங்க என்னோட டயட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மதிய லஞ்சுக்கு பாருங்கள், முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்த பொரியல், அப்புறம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, இதை தான் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டேங்க. ஈவினிங் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை, மத்தியானமே நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால நைட்டு ஒரு 7 மணியை போல் ஜீரா வாட்டர் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.